கோவை மாநகரில் சங்கனூர் பகுதியில் சாக்கடை கால்வாய் உள்ளது. இங்கு கோவை மாவட்ட சார்பாக அந்த கால்வாயை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் சங்கனூர் கால்வாய் அருகே கட்டப்பட்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் 2 மாடி கட்டிட வீடு மற்றும் நேற்று இரவு கால்வாய் தூர்வாரும் பணியின் போது தரைமட்டமாக இடிந்து விழுந்தது. அதே போல அருகில் இருந்த ஓட்டு வீடும் விழுந்துள்ளது. அதிர்ச்சிவசமாக வீட்டின் உள்ளே யாரும் இல்லாத காரணத்தினால் பெரும் உயிர் சேதம் தெரிவிக்கப்பட்டது. அருகில் இருந்தவர்கள் வீடு இடியும் காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். தற்போது சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. இந்த கால்வாய் அருகே வீடு கட்டப்பட்டு இருந்ததால் கோவை மாநகராட்சி அந்த வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் அது நேற்று இரவு கால்வாயை ஒட்டியுள்ள வீடு இருந்து விழுந்த சம்பவம் தொடர்பாக கவுண்டம்பாளையம் முதல் காந்திபுரம் வரை சங்கனூர் வழியாக தொழிற்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்துள்ளது. இதில் சங்கனூர் கால்வாயை ஒட்டி ஆக்கிரமிப்பு செய்து கட்டியுள்ள வீடுகளில் உள்ளவர்களை காலி செய்ய கோவை மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டு காலி செய்யப்பட்ட அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த பணியின் போது வீடுகள் இடிந்து விழுந்துள்ளதாக கோவை மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் மற்றும் கோவை மாநகராட்சி துணை ஆணையர் மற்றும் சுல்தான் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கால்வாயை ஒட்டியுள்ள வீடுகளில் இருப்பவர்களை காலி செய்ய வேண்டும் என கோவை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்து வருகிறது. மற்றும் இந்த இறுதி விழுப்பட்ட சுரேசன் அவர்களுக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் கோவையில் மற்ற வேற இடங்களில் இங்கு வீடு வாய்ப்பு உள்ளது என்பது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பிறகு கூடிய விரைவில் அவர்களுக்கு வீடு வழங்கப்படும் என்று கோவை மாவட்டம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.